மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரம் வீடு, அதாவது 10ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானத்துல சதுர்கிரக சேர்க்கை. அந்த தொழில் ஸ்தானம் காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 10 கிளாஷ் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், கழட்டி விடலாம் நானே பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ கொண்டு போங்க. ஆக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு. இப்படி ஒரு வழியில் வேலை செய்கிற, இப்படி ஒரு வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த இப்படி இருக்க வேலையினால ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு அடப்போங்க. நாங்கள்லாம் அதெல்லாம் செய்யலைங்க, நேர் வேலைக்கே இங்கே வழி இல்லை. அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு இந்த வரிகள்ங்க, செய்யாதவங்க அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க வேலை செய்கிற இடத்துலையும், அதனால் எனக்கு நல்ல லாபம் நல்ல வருமானம் அப்படின்றது உண்டு. தந்தை மூலம் உதவி அப்படின்றது உண்டு. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு சூப்பராக படிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகணும் அப்படின்றவங்க அழகாக போகலாம். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. மகர ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு 10ஆவது ராசி மகரம். இப்போ காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானமாக அமையிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மகரம். அங்கே 4 கிரக சேர்க்கை அப்படின்றதுக்கு என்னென்ன கிரகம் எப்பப்போ வராங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14 வந்துட்டார். மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலத்தை தானே நம்ம மகர சங்கராந்தி அப்படின்னு வழிபாடு பண்ணுறோம். பிப்ரவரி 13 வரைக்கும் இருக்கார். செவ்வாய் ஜனவரி 16லேருந்து பிப்ரவரி 23 வரைக்கும் இருக்கார். சுக்கிரன் ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 6 வரைக்கும். புதன் ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3 வரைக்கும். அங்கே இவங்க 4 பேரும் ஒன்றாவே இணைஞ்சு எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 18 நாட்கள். இந்த 18 நாட்கள் மகரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த 4 கிரகங்கள் சதுர்கிரக சேர்க்கை அப்படிம்பாங்க. நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க காத்துட்ருக்கு. பொதுவாக வந்து பாருங்க, இந்த மாதிரி சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்றது வந்து பாருங்க 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு சில வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி தான் வர்றதுக்கான பிராப்தம் இருக்குது. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த 18 நாட்களை நீங்கள் என்ன மாதிரி பயன்படுத்திக்கணும், என்னென்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் தெளிவாகவே சொல்லுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது பார்த்துடலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரம் வீடு, அதாவது 10ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானத்தில் சதுர்கிரக சேர்க்கை. அந்த தொழில் ஸ்தானம் காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 11ஆம் பாவம். லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை. எக்ஸலண்ட்டுங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல சூரியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சூரியன் வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 6, அதாவது 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபன். அவன் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படின் போது நீங்கள் ஒரு போட்டிகள் ஏதாவது போகிறீங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி பாருங்கள், சக்ஸஸ் ஆகிறதுக்கான பிராப்தம் வந்து ஜாஸ்தி உண்டு. அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா சூப்பராக செலக்ட் ஆகும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, நான் 4 முறை எழுதினாங்க, 1 மார்க்கில் போயிடுச்சுங்க, 5 மார்க்கில் போயிடுச்சுங்க, 2 மார்க்கில் போயிடுச்சுங்க, தொடர்ந்து 2 மார்க் 3 மார்க்லேயே போயிட்டு இருக்குங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போலாம் நான்லாம் யோசிப்பேன், என்ன இது இத்தனை முறை எழுதுன்றாங்க, 2 மார்க் 3 மார்க்லேயே போதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் போகாது, டக்குன்னு கிளிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிரிகள் மீது வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம். எனக்கு எதிரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தூக்கி போட்டு நான் பால் ஆடுறதுக்கான காலகட்டம். நான் பெருசாக எதுவுமே செய்ய வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட தோற்று போயிடுவாங்க. என்னை எதிர்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன வளர்த்து விட்டாங்கய்யா அப்படின்ற அமைப்பு. அதே மாதிரி கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன்லேருந்து ஒரு விமோச்சனம் அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வேலை சார்ந்த ஒரு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். வேலை சார்ந்து ஒரு நல்ல செய்தி, நம்ம வேலை சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன், அதனால் சந்தோஷம் அப்படின்றது உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா செவ்வாயும் இருக்கான், சூரியனும் இருக்கான், நீ பெரியாளா நான் பெரியாளா, நமக்கு ஒரு காலத்தில் ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருக்க ஃப்ரெண்டை கூட இப்போ நம்ம துச்சமாக நினைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோவம் வருது அப்படின் போது அவாய்ட் பண்ணிவிடுங்க.
ஈகோ கிளாஷ் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், கழட்டி விடலாம் நானே பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ கொண்டு போங்க. ஆக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க, சரிங்களா? அதுக்கடுத்து புதன் இருக்கா. புதன் வந்து பாருங்கள் உங்களுக்கு 4 மற்றும் 7க்கு அதிபன். அதாவது சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ இப்போ இந்த காலகட்டம் லாபஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி, கலத்திரஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது என்னோட லைஃப் பார்ட்னர்னால எனக்கு ஆதாயம், என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்னால எனக்கு ஆதாயம். லைஃப் பார்ட்னர் இவ்வளோ நாள் வரைக்கும் வேலை செய்யலைங்க, நல்லா படிச்சிருந்தாங்க, இப்போ வேலை செய்கிறேன் அப்படின்னு போகிறாங்க, நல்ல வேலை கிடச்சிருச்சு. ஸோ என் வருமானத்தோடு அவங்க வருமானமும் சேர்ந்து என் ஃபேமிலிக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அமைப்பு. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து பாருங்கள், அவர் கொஞ்சம் நல்ல வசதி தான், ஆனால் இன்வெஸ்ட் பண்ணும்போது யோசிச்சு யோசிச்சு தான் போடுவார், ரொம்ப கஞ்சம். ஆனால் இப்போ என்னவோ நான் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப சின்சியராக செய்கிறேன், டெடிகேட்டடாக செய்கிறேன் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால யோசிக்காமல் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு அமைப்பு. அதாவது பார்ட்னர் மூலிமா, லைஃப் பார்ட்னர் மூலியமாகவும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் மூலியமாகவும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் லாபம் அப்படின்றது வரும். மன அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். காரணம் என்ன அப்படின்னா, பிஸ்னஸை நீங்கள் நல்லா வந்து டெவலப் பண்ணுவீங்க. ஸோ எப்படியாவது நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும், எப்படியாவது நிறைய லாபம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ற யோஜனைகள் ஜாஸ்தி இருக்கும். அது சார்ந்த அதிகப்படியான யோஜனை இருக்கும், கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். ஓவர்டேக் பண்ணிவிடுங்க, ரொம்ப சிம்பிள். அதுக்கடுத்து சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கான் அப்படின்போது, ஒரு அதிர்ஷ்ட கிரகம் லாபஸ்தானத்தில் அப்படின்போது, அதுக்கும் மேலே சுக்கிரன் 3 மற்றும் 8க்கு அதிபன். தைரியம் தன்னம்பிக்கை ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அஷ்டமாதிபதியும் அவன் தான். இவன் வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்போது, நீ எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்ல ப்ராஃபிட், நல்ல லாபம் அப்படின்றது சாலிடாக வந்துடும். ரகசிய வழிகளில் வருமானம், நான் இப்படி ஒரு வழியில் வேலை செய்கிறேன், இப்படி ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, அந்த இப்படி இருக்க வேலையினால ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு வரும். அடப்போங்க நாங்கள்லாம் அதெல்லாம் செய்யலைங்க, நேர் வேலைக்கு இங்கே வழி இல்லை, அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு இந்த வரிகள்ங்க, செய்யாதவங்க அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம், புரியுதுங்களா? சைட் பிஸ்னஸ் ஏதாவது கொஞ்சம் வேறு மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா, ரகசிய வியாபாரம், ரகசியமாக ஏதாவது தொழில். இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்கள், ஃபேமிலி பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கும், சைட்டில் தனியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கு தெரியாமல் ஒரு பிஸ்னஸ் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அதில் லாபம் அப்படின்றது வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, லைஃப்பில் லவ் இருக்குது அப்படின்னா, அந்த லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும். நட்பு வட்டாரத்தில் ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலை. அதே தானே பேச்சு முத்தும், நீ ஒன்று பேச நான் ஒன்று பேச, ஈகோ முத்தும், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, அன்பு தான் மேலோங்கணும். இது நம்ம யார் அப்படின்றது, நம்மளோட ஆளுமை மேலோங்குது அப்படின்னா அந்த உறவுகளில் விரிசல் வரதான் செய்யும். அந்த உறவுகளை வந்து நீங்கள் நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னா, அந்த பேச்சு வந்து பெரிய அளவுக்கு பேசுறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது வேண்டாம். கழட்டி விடலன்னா நீங்கள் எப்படி வேணால் பேசலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அன்னெசசரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம லவ்வருக்கு நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம தேவையில்லாத விரைய செலவு அப்படின்றது பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது செய்யறதுக்கு முன்னாடி தேவைதானா நீங்கள் அனலைஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து 11ஆம் பாவத்தில் இருக்கான். செவ்வாய் 2 மற்றும் 9க்கு அதிபன் உங்களுக்கு அவன். தன பாக்கிய யோகம் அப்படிம்பாங்க. தனாதிபன் பாக்கியாதிபன் அவன் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்போது தன பாக்கிய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காசு பணம் வசதியும் வரும், குட்லக்கும் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் இதுவும் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சம் இல்லைங்களா, அவனோட பலன் வந்து ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும் அப்படின்றதும் உண்மை. குடும்ப ஆதரவுனால நமக்கு வருமானம், ஃபேமிலியில் எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு அப்பா சப்போர்ட் பண்ணுறாரு, ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க வேலை செய்கிற இடத்துலையும், அதனால் எனக்கு நல்ல லாபம் நல்ல வருமானம் அப்படின்றது உண்டு. தந்தை மூலம் உதவி அப்படின்றது உண்டு. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு சூப்பராக படிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகணும் அப்படின்றவங்க அழகாக போகலாம், வெளிநாடுக்கும் போகலாம், அப்படி ஒரு பிராப்தமும் இருக்குது. சூப்பர் டூப்பர் ப்ளஸ்லாம் என்னங்க அப்படின்னா, வருமானத்தில் பெரிய மாற்றம் அப்படின்றது இருக்குங்க. சமுதாயத்தில் பெரிய லெவலில் ஒரு மதிப்பு மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும். உங்களோட நெட்வொர்க் பிஸ்னஸில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகும், பெருசாக ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்க, நல்ல ஆசைகளாக இருக்கணும். அந்த நல்ல ஆசைகள் பலது வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பலது நிறைவேறல அப்படின்னாலும் 1-2 ஆசையாவது இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்றது உண்மைங்க, நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் ஈகோ வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது, வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ இந்த பலன்களை கேட்டுட்ருக்கோங்கம்மா, நீங்கள் சொன்னது எங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணுறோம், சில முக்கியமான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுறோம், வீடு கட்டலான்னு நினைக்கிறோம், ஃபாரின் போகலான்னு நினைக்கிறோம், பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை நட்டு வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம்,
2வது திருமணத்துக்கான ஒரு பிராப்தம் இருக்கான்னு தேடுறோம். அதே மாரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைக்குமான்னு பார்க்குறோம். குழந்தை பிராப்தம் இருக்குமான்னு பார்க்குறோம். நல்ல விஷயமும் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான விஷயத்த முடிவுக்கு வருமா அப்படின்னு பார்க்குறதும் இருக்கு இல்லைங்களா? எது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், உங்க சுய ஜாதகம் பெருசா ஒரு பெரிய இண்டெக்ஸ் அப்படின்னே சொல்லிக்கலாங்க. பெருசா எல்லா பலன்களையும் குடுத்துரும். உங்க சுய ஜாதகத்த நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.